வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்கலாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி? என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டியவங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனத பாத்திருக்கேன். ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடே, ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்களே. சட்டத்தை மீறினவன 4 அடி அடிச்சாலும் 4 வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிறவதோ அவனை ஊருக்கே அடையாளம் காட்ட முடியும். அடிவுடைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்களை எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. கடவுள, தம்பி கொஞ்சம் வளரட்டு, அதுக்குள்ள கெடுத்துறாத. ஒன்ன மாதிரி வரலாம். கை எண்ணெய்க்கு கட்டதை நிறுத்துறீங்களோ தட்டதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் ஊர் உருப்படும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரு வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. தலைவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மட்டும் மறந்தே போச்சு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க சின்ன மாமாவை பெஞ்சு வேலை ஏத்தினாரு. ஊர் பெரிய பண்ணியார் ஒரே மகன் உங்களை பார்த்து ஒரு பொண்ணு பறக்கிற முத்தம் கொடுத்தாரு. அவளை எங்க ஏத்துவாரு, எதுல ஏத்துவாருன்னு தெரிஞ்சுக்கலாம் முடியல. கிழிச்சிங்க. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அரைச்சா போங்க. ஏன் தம்பி என்கிட்ட தெரிஞ்சு வளர? நீ ஒண்ணு இருக்கிய திங்கிறதுக்கு தான் லாயக்கு, வேற எதுக்கு லாயக்கு? யார் குதிரை இது? ஓஹோ, அந்த மதுரை இளம் குதிரையா? நீ வீட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபாலோ பண்றியா? வச்சுக்கிறேன். பாரு, உன் பாசு கண்ணிலே மிளகா தூள் போட்டிருக்கேன். நீ எந்த மூளைக்கு போ. இரு மாணிக்கண்ணே, இங்க வாங்களே. என்னம்மா? இந்த குதிரை குறுக்க நிக்குது, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் விரட்டி விடுங்களேன். சரிம்மா. அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? கேக்குறேன்ல. என்னடா இது, முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம், வான்னு கூப்பிட ஆளு இல்ல. அடடே, வாங்க தம்பி. இந்த வீடு நம்மோடுதான். தெரியாமல வந்தீங்க? தெரிஞ்சுதான் பாச்சாரா. ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா? கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதா வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனை நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினம் கலாட்டா பண்ணுது. என் அண்ணன் கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. அவசரப்பட்டு நன்றியை வேஸ்ட் பண்ணிடாதமா. அப்பா, என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவீங்களா? ஐயோ, என்ன சார் பதில் சொல்லாம போறீங்க? அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா சுண்ணாம்பு காலவாயில போட்டுருவேன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? பரமா, அண்ணனுக்கு இவ்வளவு பயப்படுவாங்க, எப்படி தைரியமா ஒரு வாலிபனை பார்த்து பிளேயிங் கிஸ் கொடுத்த? அது வந்து உங்க வீரத்தை பார்த்து ஒரு ஆர்வத்துல கையை தட்டி ஆரவாரம் செய்யறது ஒரு வீரனுக்கு கொடுக்கிற பாராட்டு. ஆனா பிளேயிங் கிஸ் கொடுக்கறதுனா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? ஆமா. ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கலாட்டா பண்ண 7 வருஷம், ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணு கலாட்டா பண்ண 14 வருஷம் தெரியுமா? என்னமோ ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டேன். என்னது? பின்னங்க ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டேன்னு சொன்னா? உன்னோட ஆர்வ கோளாறுனால என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையை பாதிச்சிருக்கா? என்ன கல்யாணம் ஆகாத எனக்கு ஒரு பொண்ணு பறக்கிற முத்தம் கொடுத்துக்கிட்டு வரான்னு தெரிஞ்சா எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? கேக்குறீங்களா? பேசாம நிக்கிறேன். எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? ஆமா,
நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாரத மாதம் ஒண்ணும் அழ போறது இல்ல. என்னது? எனக்கு கோவம் வந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வீங்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? இந்த பாருமா, நீ பிளைங் கிஸ் தான் கொடுத்த, நான் நெசமா கிஸ் பண்ணிடுவேன். ஓ, நீங்க குடுக்கற வரைக்கும் நாங்க வேடிக்கை பாத்துட்டு இருப்போம். என்ன பண்ணுவேன்? நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே அவுட்டா? இங்கப்பா அடக்கி வாசி. அங்க பாரு, ஏமா நிக்கிறான் தலைவர் பாண்டியன். பாண்டியனா? அவரேதான். தர்மகர்த்தா, பாண்டியனை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. சுவாமிஜி, உங்க தலையில நீங்களே பெட்ரோலை ஊத்திக்காதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது எரியிற உடம்பு இல்ல. வாங்க ப்ரூவ் பண்ணுங்க, வாங்க. பாண்டி பாண்டி, ஒரு நிமிஷம். சுவாமிஜி வடநாட்டுல இருந்து வந்திருக்காரு. பெரிய அம்பாள் பக்தர். நமஸ்கார். இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகமெல்லாம் பரப்ப சொல்லிச்சான். எந்த காளிங்க? அதான் கல்கத்தா காளிங்க. கல்கத்தாவில இருந்து நேரா வந்து சொல்லிச்சா? அதனாலதான் இவர் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு. நான் அம்பாள் பக்தம் பாருங்க. அதனால நம்ம தோட்டத்து பங்களாவை இவர் கொடுத்து அவர் அதுல தங்கி இருக்காரு. இவர் தாங்க நம்ம ஊர் சீஃப். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அம்பாளுடைய புகழ உலகமெல்லாம் பரப்புவேன். நான் ஒண்ணு சொன்னா சாமி தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அம்பாளுடைய புகழ பரப்புங்க, உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னால இந்த நாட்டு குழந்தைகளுடைய படிப்பை பெருக்குங்க, அதான் முக்கியம். 10 கோயில் கட்ட போறேன்னு சொல்றதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு சொல்லுங்க, என் சொத்துல பாதி கொடுக்கறேன். இப்படி எல்லாம் பேசி அம்பாளை பழிக்காதீங்க. ஐயோ, அம்பாளை பழிக்கலீங்க, அம்பாளை காமிச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் கோயிலை மதிக்கிறேன், கடவுளை மதிக்கிறேன். ஆனா அதையெல்லாம் காமிச்சு ஜனங்களை கொள்ளையடிக்காதீங்க. இப்படி எல்லாம் நான் சொல்றதுனால இவன் மாதிரி போறான்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, பரவாயில்ல. இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார், நம்ம கண்மணி ஜாலரா இருக்கான். இவங்களை வச்சு உங்க பஜனை நடத்துங்க, நாம லாயக்கில்ல. வர்றேன் நவராச்சி. ரஞ்சித், இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் சங்கர், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், நாம போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு போஸ்ட்மேன் எல்லாரும் நம்பிட்டாங்க. யாருமே சிஐடின்னு சந்தேகப்படல. வெரி குட். அப்புறம் சார், நாம சந்தேகப்பட்ட மாதிரியே ஊருக்குள்ள வந்திருக்கிற சாமியார் கூட்டம் வேற யாரும் இல்ல, ரஞ்சித்தும் அவன் கேங்கும் தான். அப்படியா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகல. திருவிழா போதுதான் சாமிக்கு நகையெல்லாம் போடுவாங்க. இவங்க இப்பவே ஏன் இங்க வந்து கேம்ப் போட்டிருக்காங்க? அப்படின்னா அவனுங்க பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பானுங்க. அதனால அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். இந்த சின்ன சாமிகள் எல்லாம் மடப்பள்ளிக்கு அழைச்சுக்கிட்டு போய் பிரசாதத்தை கூட பெரிய சாமிக்கு அம்பாளை பத்தின விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போக கூட்டிக்கிட்டு வாங்கோ வாங்கோ. நில்லுங்க, எங்க போறீங்க? குடிக்கு போட்டானோ? உள்ள போக கூடாது. எந்துக்கோ? சுவாமிஜி ஏகாந்த பூஜை பண்ணிட்டு ஏமி பூஜா? ఓకే ఓకే సరే. போக கூடாதுன்னா నేను పనికి పోయిన ఉండే దేవి దర్శనం చేస్తే వెళ్ళొస్తాను. அப்படியா? நானும் தேவிதான், என்ன தரிசனம் பண்ணிட்டு போங்க. నీ దర్శనం దేవి దర్శనం చేస్తాను చేస్తాను. నేరం వస్తుంది, చేస్తాను. சுரங்கப்பாதைக்கு எங்க வழி பாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை கேம்புக்கு வர சொல்லியிருக்காரு. சரி சரி, வாங்க போலாம். என்ன விஷயம்? மாமா, உங்களை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. சாமி, நீங்க கார்ல இருங்க. கொஞ்சம் இருங்க. என்னது? ஆமா, இவரை எங்கேயும் பார்த்த மாதிரி அது இருக்கு. தூண்ல இருப்பார், திரும்பிலும் இருப்பார் இல்லையா? சாரிங்க, நான் நினைச்ச சமயர் நீங்க இல்ல. அணி சாமியார்னாலே தாடி காவி, ஒரு கையில கட்ட, ருத்ராட்ச கொட்ட. நீங்க யாருங்க சாமி? கெட்டின்.
கூட்டிட்டு போ. வண்டி ஏறாடே. முக்கியமான சாமியாரு அவரை போய் கெட்ட முறையில பாக்குறீங்க. மாமா, பொம்பளை கேஸ்ல மாத்தின சாமியார் போட்டோ இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்தேன். அவரா இருக்குமோ இவர்னு சந்தேகப்பட்டேன். ரெண்டு சரியா இருந்திருக்காது மாமா. எந்த சாமியாரும் எப்பவும் நம்ப கூடாது. அது அமெரிக்கா சாமியார், இவர் பம்பாய் சாமியார். சுரங்கப்பாதை இங்கதான் ஆரம்பமாகுது. இந்த வழியா போய் இந்த மண்டபத்துக்குள்ள முடியுது. போயும் போயும் இங்கேயா முடியும் அந்த சுரங்கப்பாதை? ஏவா, அது பாண்டியன் தாயார் சமாதி இருக்கிற இடம். அந்த இடம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா திருவிழா அன்னைக்கு அண்டர் கிரவுண்ட்லயே நம்ம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. பாண்டியன் தன் தாய் மீது பக்தி உடையவர். நம்ம கும்பிடுற அம்பாளும் ஒரு தாய் தான். அதனால தாய் பேரை சொல்லி அந்த இடத்தை கேட்டா ஜெய் மாகாளி. வணக்கம் சாமி. தர்மகர்த்தா, தாய் மேல இவருக்கு எவ்வளவு பக்தி. தாய் தாங்க அவருக்கு தெய்வமே. பாண்டியா, இந்த நாட்டு மக்களோட சுபீட்சத்துக்காக சுவாமிஜி உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கார். என் நாடும் என் நாட்டு மக்களும் சுபிட்சமா இருக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன வேணும்? 10 அடி நிலம் வேணும். இந்த கிராமம் செழிப்பா இருக்கிறதா இருந்தா 10 அடி என்ன 10 ஏக்கரா கொடுக்கறேன். எங்க வேணும்? இங்க வேணும். உங்க அம்மா சமாதி இருக்க இடத்துல. என்னது? பாண்டியா, ஆத்திரப்படாத. சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து உங்க அம்மா சமாதி மேல ஒரு மண்டபம் கட்ட சொன்னாங்களாம். சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து எங்க அம்மா சமாதி மேல மண்டபம். என்ன அம்மா மண்டபமா? காவி ட்ரெஸ்ல இருக்க அந்த ஆளு, இல்லாட்டி நடக்கிறதே வேற. சொல்லி வை. பாண்டியன், நீங்க இடம் கொடுக்கலன்னா இந்த கிராமம் அம்பாளோட சாபத்துக்கு ஆளாகி பசி பஞ்சம் தாண்டவமாடும். அளவா, தனக்கு 10 அடி நிலம் கிடைக்கிறதுக்காக இந்த ஊர்ல பசி பட்டினி தாண்டவமாட விட்டு அதுக்கு பேரு கடவுள் இல்ல, பிசாசு. அம்பாளை போறீங்க, இது உங்களுக்கு நல்லதில்லை. இன்னைக்கு நம்மால் வரட்டும். அப்படியே வசன மழையா பொழிஞ்சு ஆளை பிளாட் ஆக்கிறேன். உனது வருகைக்காக வழிமேல் வெளிவைத்து சிவந்த எனது விழிகளுக்கு பதில் சொல்லிவிட்டு செல். உனது வரவை எதிர்நோக்கி நடந்து நடந்து 2 சென்டிமீட்டர் தேய்ந்த எனது ஷூவிற்கு பதில் சொல்லிவிட்டு செல். இல்லையே நினைத்தேன் வந்தாய் 100 வயது. இது சொல்றதுக்கு தான் அர்ஜென்டா வர சொன்னீங்களா? கவியரசு கம்பன் லாங்குவேஜ்ல வர்ணிக்கணும்னு அதை சொல்லணும் இதை சொல்லணும் நினைக்கிறேன். ஆனா உள்ள பார்த்த உடனே உள்நாக்கு ஒட்டிக்கிறது. உள்நாக்கு மட்டும்தானா? காதலிக்கும் போது இப்படி பேசி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சாந்தி முடிஞ்சப்போ நல்லா படுத்து தூங்குவீர். அதுக்கு தான் சொன்னேன், சாக்லேட் வர்க்மோ. இது ரொம்ப கரெக்ட். என்னங்க இப்பதானே சொன்ன சாக்லேட் வர்க்மோர். இப்ப ஐ ஆம் தி மேனுஃபேக்சர். சிட்டுக்குருவி தழுவி முத்தம் கொடுக்க பித்தம் பிடிக்க உள்ளூர வெள்ளம் பாயாதோ. சிட்டுக்குருவி தழுவி முத்தம் கொடுக்க பித்தம் பிடிக்க உள்ளூர வெள்ளம் பாயாதோ. சிட்டுக்குருவி தொட்டாச்சு வந்தா குலுங்கி தோளோடு சேர்க்க போறேன். தள்ளி இல்லையா தாலி இல்லையா என்னன்னு கேட்க போறேன். பொன்மானே வா பின்னோடு எப்போ
என்னோடு போதனா உன்னோடு பழைய வந்து நான் குடிச்சது புளியங்கம்பு சிட்டுக்குருவி தொட்டு தழுவி முத்தம் கொடுக்க துக்கம் கொடுக்க உள்ளூர வெள்ளம் பாயாதோ சிட்டுக்குருவி மச்சான் உறவு வந்த பிறகு மாறாப்பு பாட்டு பார்த்தேன் அந்த உறவு பொய்யா நிஜமா சும்மா நான் கேட்டு பார்த்தேன் சந்தேகம் ஏன் கண்ணாளா பொய் சொன்னான் முன்னாளா சந்தேகம் ஏன் கண்ணாளா பொய் சொன்னான் முன்னாளா இருக்கட்டும் துணிந்து விடு உன்னை எனக்கு நீ எழுதி கொடு சிட்டுக்குருவி தொட்டு தழுவி முத்தம் கொடுக்க துக்கம் கொடுக்க உள்ளூர வெள்ளம் பாயாத சிட்டுக்குருவி தொட்டு தழுவி முத்தம் கொடுக்க பித்தம் பிடிக்க உள்ளூர வெள்ளம் பாயாதோ லலா லலலா லலா லலலா லலா லலலா லலா லலலா. இதுல 10,000 ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்க. என்ன இது 12,000 ரூபாய் கேட்டா 10,000 ரூபாய் கொடுக்குறேன். ஏங்க உங்க சொந்த நிலத்துல விளைஞ்ச நெல்லா கோயில் நிலத்துல விளைஞ்சது சைடுல விக்கிறீங்க. அதுக்கு இது போதும். கட்டுமா? வண்டி கட்டணும். என்னங்க உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் இத பார், கோயில் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போறானுங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற அவனுங்க எப்படி எல்லையை தாண்டானுங்கன்னு பாத்துறேன். வண்டிய ஊருக்குள்ள திருப்படா. விருப்பலன்னா திருப்பலனாவா? உட்காருங்க. பரவாயில்ல. யாருவே? பக்கத்து ஊர் அரிசி மண்டிக்காரன் நம்ம ஊர் கோயில் நிலத்துல விளையிற நெல்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பாதி வரைக்கும் வாங்கிட்டு போறேன். கோயில் நெல்ல யாரு இவனுக்கு வித்தது? எல்லாம் வேலையே பயணம் மேஞ்சிருத்துங்க ஐயா. யாரு? நம்ம கோயில் தர்மகர்த்தாவோட மாப்பிளங்க. அப்ப தர்மகர்த்தா மாப்பிளைக்கு பெஞ்சு போடலாங்களா? வேண்டாம், இவனுக்கு தண்டனையே வேற. வாங்கடா.
பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஊர்வலத்துக்கு முன்னாடி போய் சவுண்டா கத்தணும். ஓகே, இந்த 10 ரூபா போடு. ஐயா, நீங்களா? எங்க இந்த மாதிரி மாப்பிள்ள உங்க பொண்ணுக்கு தேவைதானா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க. நானே ஒரு நல்ல மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி தரேன். அடையாப்பா, நீ வேற வயிற்றத்துல கொட்டிக்கிட்டு. உங்களை மாதிரி ஆட்கள் இப்படி கேவலப்படுத்தினாதான் வேலையே பயிரமே. அஞ்சப்பா, என் நிலைமைய பாத்தியா? இத கேள்விப்பட்டதான ஓடியாரு. அன்னைக்கு என்னடானா அவமானப்படுத்தணுன்றதுக்காக என் தம்பிய பெஞ்ச் மேல ஏத்தினாரு. இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக உங்க மாப்பிளைய வண்டி மேல ஏத்திட்டாரு. இத அடக்கல, அப்புறம் நம்ம மானத்தோட இந்த ஊர்ல நடமாட முடியாது. பாண்டியனை எப்படி அடக்கிறது? நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்தோட உப தலைவர் தானே? ஆமா. பாண்டியன் கற்பழிச்சிட்டாருன்னு ஒரு பொண்ணு வந்து பஞ்சாயத்துல சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அவ்வளவு தைரியமா இந்த ஊர் பஞ்சாயத்துல எவையா வந்து சொல்லுவா? நான் செட்டப் பண்ணி இருக்கிற பொண்ணு பஞ்சாயத்துல மட்டுமல்ல, பார்லிமெண்ட்லயே வந்து சொல்லுவா. அவ யாரவ? நம்ம ஸ்வீட்டி. சாட்சிங்களோட நிரூபிக்க வேண்டிய வேலை என்னது? நீ மாத்திரம் இந்த காரியத்தை செஞ்சிட்ட, பாண்டியனை பதவியை விட்டு இறக்கி இந்த ஊரை விட்டே ஓட வச்சிருவேன். நீங்க தைரியமா இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். தம்பி, கையில மாலையோட நம்ம இப்ப எதுக்கு போயிட்டு இருக்கிறோம்? தலைவரை பாராட்ட. தலைவரை காக்கா பிடிக்கிறதுக்கு. யோ நாயுடு, நான் ஏன் தலைவரை காக்கா பிடிக்கணும்? அவரை பிடிச்சாத்தானே அவர் தங்கச்சி செய்ய பிடிக்க முடியும். நாயுடு, இதெல்லாம் అన్ని నాకు తెలుసు. ஆனா ఒక్కడి మీరు அவரை பிடிக்கிறதுக்கு முந்தி இன்னொருத்தர் அவரை பிடிக்க கூடாது. எனக்கு போட்டியா தலைவரை பிடிக்க இன்னொரு ஆளா? யாரு அது? మొగన రంగ మటన అక్కడ చూడు చూడు. அழுக சரியா இருக்கா? இன்னைக்கு இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பு. அப்படித்தானே? கணக்கு யாருது? அதான எனக்கும் தெரியல. నాకు తెలుసు. உங்களுக்கு தெரியுமா? இது పెద్ద కేసు. தலைவர் அது கையில சிக்கிச்சு, నీకు அவர் தங்கச்சி சிக்கలేదు. சிக்காதா? ஐயோ கணக்கு, வழக்கமா வில்லன் தான் வருவாங்க, நம்ம விஷயத்துல வில்லி வருது. ఈ విల్లి కొట్టేదానికి నాను ఒక కళ్ళి సెటప్ చేస్తాను. ఎవరు? చూడు చూడు, ఇప్పుడు వస్తాను. பார்த்து வரக்கூடாது. ஐயோ, யாரு நீ? பட்டணத்து பொண்ணு, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். என்னடா வம்பா போச்சு? முள்ள எழுந்திரு. அழுவாத, ஆக்கிறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? இடுப்புக்கு கீழே சுளுக்கிக்குச்சு. கணக்கு, கட்ட பிரம்மச்சாரிய கெடுத்துவா போல இருக்கு. ఎవరు కొట్ట బ్రహ్మచారి? நாயுடு, கட்ட பிரம்மச்சாரி. ఎవరు? தலைவர். அந்த பெரிய கேஸ் அவரை கெடுத்துவா போல இருக்கு. దానికి నాయుడు విట్టు పెట్టలేదు. అక్కడ చూడు. கொஞ்சம் புளிச்சு குடியா. அடிய சக்காலத்தி சீம சிரிக்கி, என்ன தைரியம் இருந்தா முந்தானியே மாமன் கையில கொடுப்பேன். என்ன இப்படி அசிங்கமா பேசுறேன்? என் வாயில் நல்லா வருது. இவ குலுக்கிட்டு வந்ததும் தலைவர் மயங்கி நின்னுட்டாரு. ஐயோ, என்ன தலைவரே இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். அடி என் கிழட்டு, இந்த ஒற்ற வேலை எல்லாம் உன் பட்டணத்துல வச்சுக்க. என் மாமன் கிட்ட வச்சுக்கிட்ட எல்லாம் ஒட்ட நறுக்கி போடுவேன். என்னடி செய்வ? వద్దండి వద్దండి, దీంట్లో మీరు தலையிட వద్దు. ஒட்ட கழுதிங்க கண்ணாபுரான்னு பேசிக்கிதுங்க. அட கோவிந்த, ஆடவாళ్ళు சமாச்சாரம். ஆமாங்க, அதுல ஆம்பளைங்க நுழைய கூடாது. அதுவும் நீங்க பெரியவங்க நுழையவே கூடாது. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். రండి తమ్ముడు. ఏమి అన్నయ్య? నీవు చూసుకో, బాగా చూసుకో. రండి రండి రండి. எங்க இது என்னங்க அநியாயம்? நீங்க எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப வந்தவன் முந்தான வரைக்கும் போயிட்டா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த தட்டோணி முண்டை இழுத்து போட்டு 4 சாத்து சாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கம்மா இவ்வளவு நேரமும் வாயில தானே பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்களே, ரோசா வராதுன்னு நினைக்கிறீங்களா? வருங்களா? ஏய், என்னடி ரொம்ப திமிரா பேசுற? இடுப்ப ஒடிச்சிருவேன் சக்காலத்தி. ஐயோ, என்னங்க வீரபாண்டி பரம்பரையில பிறந்து சும்மா இருக்கீங்களே? என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? விளையாடுங்க. பந்து ஆடிடுறேன். இன்னைக்கு நீயும் நானும்
பட்டிக்காடு கிளிச்சந்தி பட்டணம் போய் தலைய காட்டுனே கொடல உரிவிடுவேன். கணக்கு தலைவருக்கு போட வந்த மாலைய பேசாம இவங்க வீரத்தை மெச்சி இவங்களுக்கே போடலாமா? போட்ட வேண்டியதாங்க. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு நீங்க ஒண்ணு பாண்டியனை தீர்த்து கட்டினாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நஞ்சப்பா, நம்ம காரியம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். என்னத்த பொறுமையா இருக்கிறது? பாண்டியனை தீர்த்து கட்டி ஆகணும். அவ்வளவுதானே. டோன்ட் வரி நஞ்சப்பா. பாண்டியனை உயிரோட விட்டுட்டு அவன் சுயநனவு மட்டும் எடுத்துற வேண்டியதான். அந்த ஆளை மட்டும் அப்படி செஞ்சிட்டீங்க, அவர் தங்கச்ச யாரோ கெடுத்துட்டாங்க. அதனாலதான் தலைவருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு ஊர் பூரா நானே டமார் அடிச்சிட மாட்டேன். செல்ல குட்டி, போ சீக்கிரமா போய் என் வெள்ள கட்டிய தள்ளிக்கிட்டு வா. எங்க வந்த? என்ன அழைச்சிட்டு வர சொன்னாரா? சரி நீ போ, நான் வரேன். போயே. மீனா, என்னங்க நீங்க இங்க? எதிரில வர்றது யாருன்னு கூட தெரியல அம்மாவுக்கு. இல்ல, நான் அப்படி வந்துட்டு இருந்தேன், உங்களை கவனிக்க தெரியல. இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க காதலுக்கு கண் இல்லைன்னு. காதலா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. காதலிக்கிறவங்க வளரக்கூடாது, தைரியமா இருக்கணும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். என் கண்ணாக்கா, பிளீஸ் அண்ணங்கிட்ட சொல்லிடாதீங்கக்கா. சரி அப்பா, நேர்மையா காதலிக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் எப்போ உண்டு. என் கண்ணாக்கா திருடி. நான் போறேன், நான் போறேன். பாண்டியனுக்கு நியூஸ் போயிடும். என்னங்க, மீனா யாரோ 2 பேர் ஜீப்ல கடத்திட்டு போறாங்க. எந்த பக்கம் போறாங்க? சூள பக்கம். எங்க மாமாவை பாத்தீங்களா? இந்தி பக்கம் போய்க்கணும்னாரு. ஏன் விஷயம்? எங்க மீனாவை யாரோ 2 பேர் ஜீப்ல கடத்திட்டு போறாங்க. தலைவர் பாண்டியனோட தங்கச்சியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. உடனடியா ஒயர்லெஸ்ல தகவல் கொடுத்து செக் போஸ்ட்ல எல்லா வண்டிகளும் செக் பண்ண. இது பாருங்க, நம்ம மீனாவை யாரோ 2 பேர் ஜீப்ல கடத்திட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிடும். யார் எவ்வளவு
விடமாட்டேன் விடமாட்டேன் மீனா உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்ல அண்ணா அவன் கையை வெட்டிட்டாரு. அப்படியா? ஆமா. அவங்க யாரு? அன்னைக்கு கோயில்ல கொள்ளடிக்க வந்தாங்களே அதே கூட்டம். ஆமா அவங்க ஒண்ணு கடத்தணும். ஆமா அண்ணங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. என்ன சொல்றீங்க? என் தங்கச்சியை கடத்திக்கிட்டு போறானுங்க. உங்க தங்கச்சியா? யார் அவன்? ஏற்கனவே நம்ம ஊர் கோயில்ல கொள்ளையடிக்க நினைச்சவனே அந்த பயிர் ஒண்ணு எல்லாரும் சொன்னாங்க. அந்த கூட்டம் உங்க தங்கச்சியா கடத்திட்டு போனோம்? என் தங்கச்சியை கடத்திட்டு போய் என்ன பணிய வைக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. இந்த பணம் காட்டு நிறைய அந்த சலசலப்புக்கள் அஞ்சாதுன்னு அவனுக்கு தெரியாது. என் தங்கச்சியை தொட்ட கையை விடுறான்னு சொன்னேன். மரியாதையா கேட்டேன், விடல. ஒரே வெட்டு கையை கொண்டாந்துட்டேன். நான் செஞ்சது குத்தோன்னு எனக்கு தெரியும். சட்டப்படி எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. இந்த கருவா நீங்க எப்ப கூப்பிடுவீங்களோ அப்ப வரேன். இன்ஸ்பெக்டர், இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அந்த பொண்ணை கடத்திட்டு போனது ரஞ்சித்தோட கும்பலாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த கைய உடனே ஹெட்குவார்டர்ஸ்க்கு அனுப்புங்க. ரேகையை வச்சு நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார். உங்க கையை வெட்டின பாண்டியனை எப்படி உயிரோட விட்டீங்க? பாண்டிய மட்டும் எனக்கு எதிரியா இருந்திருந்தான்னா அங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன். ஆனா இன்னொரு எதிரிய கூடவே வச்சிருக்கனே. யார் அது? நீதான். நானா? பாண்டியன் தங்கச்சியை கடத்த போற விஷயம் நீ சொல்லாம உன் மாப்பிளைக்கு எப்படி மேன் தெரிஞ்சது? ஏன் மாப்பிள்ளைக்கா? அது வந்து Shut up. எண்ணி 10 நாளைக்குள்ள நெஞ்சப்பா பாண்டியன் சொத்து என் கைக்கு வந்தே ஆகணும். என்ன பாம்பேக்காரர் இப்படி கோச்சிக்கிட்டு போறாரு? நஞ்சப்பா, இதுவரைக்கும் அவன் நம்மளை வச்சுதான் காரியத்துல இறங்கினான். இப்ப நம்ம பேர்லயே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாமளும் ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோம். இப்ப போய் பின்வாங்கணும்னா நம்ம தலையே போயிடும். ஜாக்கிரதை சொல்லிட்டேன். யாரோ எதிரின்னு நினைச்சேன். கடைசியில என் மாப்பிள்ளையெல்லாம் எனக்கு எதிரி ஆயிட்டான். ஆமா, பாண்டியன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ஓ மாப்பிள்ளை எதுக்கு வந்தான்? அதானே எனக்கு தெரியல. நான் சிக்கன கட்டிக்கிட்டேன்.